வசந்தபாலன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் அர்ஜுன் தாஸ் நடிக்கும் அநீதி ஜூலை 21 முதல் உலகமெங்கும். Fresh and trendy Audi sale up to 50% தள்ளுபடி. The Chennai Silks. நான் வந்து அந்த யானைக்கு கிட்ட போய் அந்த காசெல்லாம் போடுவாங்கள்ல கோவிலில், அப்போல்லாம் பயப்படலாம் மாட்டேன். எனக்கு யூஸ்வலாக அந்த காசு போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே நம்மளுக்கு அந்த பழ வகைகள்லாம் வச்சுருப்பாங்க, லட்டுலாம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, வடை, இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடமோ அப்படி கொடுத்துருவேன். நம்ம வாழ்க்கையிலேயே வந்து எங்கேனாச்சும் ஒரு இடத்துல நம்ம அப்படியே தேங்கி நின்றுடுவோம். பட் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும். ஸோ ஐ தாட் யானையோட காதுகள் வந்து பட்டர்ஃப்ளையாக நடராஜருக்கு ஆத்தி எடுத்தோன்னு திரையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து நடராஜரோட எல்லா விதமான அற்புதமும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை பத்தினது எல்லாமே. ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன். அப்ப எனக்கு ஒரு பிரேயர் இருந்தது. அங்க வந்து இந்த சிதம்பரம் ரகசியம் திரை திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. திரையை திறந்தோன்னு வேண்டிக்கிட்டேன். எனக்கு அது நடந்துருச்சு. அதுல இருந்து இந்த மாதிரி பெரிய ஒரு மரம் பிள்ளையார வந்து வச்சிருப்பாங்க அரச மரத்துக்கு அடியில. பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி எடுத்து 108 குடம் தண்ணி ஊத்திட்டு அரச மரத்தை 108 வாட்டி சுத்த சொல்லுவாங்க. அது என்னன்னா குழந்தை பரிகாரம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்மளுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையே சீராயிடும். வயிற்றுல பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சீராயிடும். ஸோ நான் வந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, காலையில் அரச மரத்தை வந்து 11 டைம் சுற்றுறது உண்டு. அந்த ஒவ்வொரு கால பூஜையிலையும் அவருக்கு ஒரு முழு ஆர்த்தி எடுப்பாங்க. அது ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். அண்ட் தென் ஆருத்ரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 6 வாட்டி ஆருத்ரா தரிசனம்னு வரும். அதில் முக்கியமாக வந்து இந்த டிசம்பர் மந்த் 2 ஜான்வரியில் ஏதோ ஒரு டேட்டில் இந்த ஆருத்ரா தரிசனம் வரும். அன்னைக்கு வந்து அவருக்கு முழு அபிஷேகம் பண்ணுவாங்க. இது உணர்ந்தால் தான் கண்டிப்பாக தெரியும். இல்லைனா இவ்வளோ தூரம்லாம் சொல்லவே உங்களுக்கு முடியும். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கோவிலுக்கு போனேங்க வந்தேங்க அப்படிதான். பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சன்னதிக்கு போகும்போதும் யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தாரு. இல்லை அவங்கள உள்ள விட்டுடுங்க. என் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உள்ள விட வேணாம்னு சொன்னோன்னு கிளம்பிட்டாங்க. பட் நான் அங்கே ஸ்டில் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏதோ யாரோ ஒருத்தர் வருவார், அந்த கால பூஜை கூட்டிட்டு போவார் சிதம்பரத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்தார். இல்லை அவங்கள மட்டும் உள்ள விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே என் பக்கத்தில் இருக்க அந்த அம்மா வந்து சரி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து ஸ்னேக்ஸ் ஆக்சுவலாக பிடிக்கும். அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கும்போது சர்பம் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. நீங்கள் எந்த கோவில் போனாலும் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலுமே வந்து சர்பம் இருக்கும். அவங்க திருமேனிலேயே அதை நம்ம பார்க்கலாம். ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆயுதமே அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனால எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வேல் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முருகிறது அப்படின்னு. இதுதான் இந்த ரெண்டுத்துக்கான விஷயமும். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அவங்களோட டிவைன் ஜேர்னி, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஆக்ட்ரஸ் சரண்யா இருக்காங்க. அவங்களோட தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். அதாவது உள்ள என்டர் ஆன உடனே வெல்கம் பண்றதே யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 யானை அழகா ஒரு பெயிண்டிங் வச்சிருக்கீங்க உங்க ஸ்டுடியோல. அண்ட் அதோட காதுகள் மட்டும் ரொம்ப வித்தியாசமா கலர் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டிஃபரன்ஷியேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஸோ ஏன் மேம் இந்த யானை பட்டர்ஃப்ளை வெல்கமிங்க ஒரு பெரிய பெயிண்டிங்கோட? யானை வந்து ஒரு காட்டை உருவாக்குறது யானை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். எலிஃபண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து எனக்கு ஒரு 9-8 இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம தெருக்கல்லே யானை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்பத்துலேருந்தே பிடிக்கும். நான் வந்து அந்த யானைக்கு கிட்ட போய் அந்த காசெல்லாம் போடுவாங்கள்ல கோவிலில், அப்போல்லாம் பயப்படலாம் மாட்டேன். எனக்கு யூஸ்வலாக அந்த காசு போட மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அங்கே நம்மளுக்கு அந்த பழ வகைகள்லாம் வச்சுருப்பாங்க, லட்டுலாம் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, வடை, இந்த மாதிரி எதெல்லாம் சாப்பிடமோ அப்படி கொடுத்துருவேன். கரும்பு, அவங்க அந்த பாகன் வந்து சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான், லைக் அது ஹோப். அது நம்ம வாழ்க்கையிலேயே வந்து எங்கேனாச்சும் ஒரு இடத்துல நம்ம அப்படியே தேங்கி நின்றுடுவோம். பட் பட்டர்ஃப்ளை பார்த்தீங்கன்னா பல வண்ணங்களில் அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்கும். ஸோ ஐ தாட் யானையோட காதுகள் வந்து பட்டர்ஃப்ளையாக நான் கற்பனை பண்ணலை. ஆல்ரெடி இருந்த பிக்ஸ் அது. பட் நான் அதை வந்து இந்த மாதிரிலாம் வரையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அது அப்படிதான் வேணும்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி அதை பண்ணது. ஆமாம். அதே மாதிரி அந்த பெயிண்டிங்கை தாண்டி உள்ள வந்தோம்னா அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டுடியோ, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எஸ்பெஷலி பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழியில பூ, அப்புறம் அத்தனை சாமியோட சிலைகள், போட்டோஸ். ஆனா வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், அந்த ட்ரீ ஆஃப் ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏன் அந்த ட்ரீ ஆஃப் ஃபார்ச்சூன், அதுவும் கரெக்டா நடராஜருக்கு பின்னாடியே? நம்ம நடராஜர் சிதம்பரத்துல போயிருந்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட்ஸ் கணக்கில் நடராஜருக்கு ஆத்தி எடுத்தோன்னு திரையை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே தான் வந்து நடராஜரோட எல்லா விதமான அற்புதமும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை பற்றினது எல்லாமே. அதனால் அந்த திரையை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன
இதழ்கள் போட்டு லைக் அந்த லீவ்ஸ் அப்படி அப்படியே வரைஞ்சிருக்கும், தங்கத்தில் இருக்கும். அந்த லீவ்ஸ் வந்து அப்படியே இருக்கும், நிறைய இருக்கும். எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரையை திறந்தோன்னே உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை சுவாமிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நம்ம சிதம்பரத்தில் நான் வந்து 9th படிக்கும் போது ஒரு ஷூட்டிங் தங்கர் பச்சான் மூவியில் வந்து நவ்யா நாயர் மேம்க்கு வந்து சிஸ்டராக பண்ணியிருந்தேன். அப்போ சிதம்பரத்தில் தான் எடுத்தாங்க. அப்போ வந்து சார் சொல்லியிருந்தார், தங்கர் பச்சான் சார் சொல்லியிருந்தார், எல்லாருக்குமே எனக்கு ஆஃப், நீங்கள் வேணும்னா கோவில்களுக்கு போனோன்னா போங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போகிறேன். அப்போ எனக்கு ஒரு ப்ரேயர் இருந்தது. அங்கே வந்து இந்த சிதம்பரம் ரகசியம் திரை திறக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. திரையை திறந்தோன்னு வேண்டிக்கிட்டேன், எனக்கு அது நடந்துருச்சு. அதுலேருந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பெரிய ஒரு மரம், எனக்கு அரச மரம்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அரச மரம் சுற்றி இருக்கீங்களா? கோவிலுக்கு. ஆமாம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக அதில் ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கோவிலுக்கு போய் அரச மரம் இருக்குது சும்மா சுற்றிட்டு வருவாங்க. அது இல்லை, பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்குன்னா அரச மரத்தில் ஒரு விதமான கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சுவாசத்தை வந்து நம்ம சுவாசிக்கும் போது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையே போயிடும். எனக்கு அந்த டெக்னிக்கலாக கரெக்டாக சொல்ல தெரியல. பட் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டன் டேஸில் பிள்ளையாரை வந்து வச்சுருப்பாங்க அரச மரத்துக்கு அடியில். பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி எடுத்து 108 குடம் தண்ணி ஊற்றிட்டு அரச மரத்தை 108 வாட்டி சுத்த சொல்லுவாங்க. அது என்னென்னா குழந்தை பரிகாரம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, நம்மளுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனையே சீராயிடும். வயிற்றில் பெண்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சீராயிடும். ஸோ நான் வந்து எனக்கு மாதவிடாய் பிரச்சனைலாம் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா காலையில் அரச மரத்தை வந்து 11 டைம் சுற்றுறது உண்டு. லைக் ஏர்லி ஒரு 6 மணி சூரிய உதயம் 6:45 6:30க்கு வந்து அப்படி சுற்றிட்டு வருவேன். நிறைய டேப்லெட்ஸ் எடுத்திருக்கேன், நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். பட் அதிலலாம் சரியாகாதது எனக்கு நிஜமாலே இதில் சரியாச்சு. இது நான் ஸ்பிரிச்சுவலாக இல்லை, சயின்ஸாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது எனக்கு நடந்தது பை எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏன் கனெக்ட் பண்ணுறேன்னா இப்படி ஒரு நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது. அதனால் இந்த ஆலமரம் அரச மரம் நம்ம ஊர் நாட்டு மரங்கள்லாம் வந்து பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். சிதம்பரம் ரகசியமாக அதில் கனெக்ட் ஆச்சு. ஸோ ஐ தாட் இந்த மாதிரி ஒரு வைக்கணும் பின்னாடி அப்படின்னு. ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் இட். ரொம்ப அழகாக வந்துட்டு அதுவும் செட் ஆகிடுச்சு இல்லையா? ஆமாம். பட் நடராஜர் சிலையை வந்து நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை இருக்கும். அதாவது ஒத்த காலில் நிற்கிறது வந்து கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நம்மளே சும்மா ஒத்த காலில் நின்னாலே நிற்காதம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலை ஒத்த காலில் நிற்கிற நடராஜரை வந்து வைக்கும்போது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா இது மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, எனக்கு நான் 9th போய் நான் வேண்டுதல் நிறைவாச்சு ஆயிடுச்சு பார்த்தீங்க. அப்போ வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிதம்பரத்துக்கு போயிடுவேன். லைக் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே போனால் எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நான் 12th முடிச்சோன்னே இந்த காலேஜ் போகிற டைமில் நடராஜருக்குன்னு சொல்லிட்டு ஒரு துதி இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பேராகிராஃப்ஸ் வரும், 4 லைனாக வந்து வரும். அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கிடச்சிது. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நடராஜ சன்னதியில் தனியாக உட்காந்து யாரும் சுவாமி கும்பிட மாட்டாங்க. நான் பேக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு கோவிலை சுற்றிட்டு அவர்கிட்ட உட்காந்து இந்த ப்ரேயர் முழுக்க அவர் அந்த துதி ஃபுல்லாக பாடிட்டு அவர் ப்ரே பண்ணிட்டு வருவேன். ஒரு நல்ல ஒரு வைபுள்ள ஒரு கடவுள், ரொம்ப பிடிக்கும் நடராஜர். ஸோ நம்ம நினைக்கிறது தாங்க, நம்மளோட ப்ரேயர்ஸை பொறுத்து தான் உங்களோட வைப்ரேஷனும் இருக்கும். நீங்கள் வைக்கும் போதுலேருந்தே நீங்கள் வந்து இல்லை அவர் வந்து வைக்கக்கூடாது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது எப்படி இருந்தாலும் எதனா சின்ன விஷயம் நடந்ததுன்னா கூட நீங்கள் உடனே நடராஜர் மேலே தான் பழிய போடுவோம். எனக்கு அப்படி இல்லை. எனக்கு வைக்கும் போதே எனக்கு ஸ்டூடியோ வந்தோடனே நான் ஃபஸ்ட்டு நினச்சது என்னென்னா, என்கிட்ட என் ஃப்ரெண்டு கூட கேட்டாங்க, இது டான்ஸில் தான் வைப்பாங்கல்ல சரண்யா, ஏன் ஸ்டூடியோவில் வைக்கிறேன்? இதுவும் ஒரு கலை தானே, டப்பிங் ஷூட்டிங் எல்லாமே கலை சார்ந்தது. அப்போ அவர் அங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஸோ ஐ தாட் ஐ கெப்ட் இட். வாவ். அதே மாதிரி ஒரு நடராஜர் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும், பஞ்சபூதமே அடங்கி இருக்கு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு நடராஜர் சிலையை பிடிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் எனக்கு யோசிச்சிருக்கீங்க? அதை பற்றி டீட்டெயில்டாக எனக்கு தெரியாது. பட் எப்போவுமே அந்த சன்னதி உள்ள போகும்போது ஒரு விதமான அமைதி நம்மளுக்கு வரும். நீங்கள் சிதம்பரத்தில் அவரை அந்த கோலத்தில் பார்த்து ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருப்பாங்க. அந்த கோலத்தில் பார்த்துட்டு சிதம்பரம் ரகசியத்தையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவோம். ஒரு பரிகாரம் வந்தோன்னா ஒரு மனசில் வந்து ஒரு விதமான ஒரு அமைதி. அதே மாதிரி அவருக்கு ஆர்த்தி எடுப்பாங்க பாருங்கள், 6 கால பூஜை தான்.
அவருக்கு ஒரு நாளைக்கு 6 கால பூஜை தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு கால பூஜையிலையும் அவருக்கு ஒரு முழு ஆர்த்தி எடுப்பாங்க. அது ரொம்ப பரிபூர்ணமாக இருக்கும். அண்ட் தென் ஆருத்ரா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 6 வாட்டி ஆருத்ரா தரிசனம்னு வரும். அதில் முக்கியமாக வந்து இந்த டிசம்பர் மந்த் 2 ஜான்வரியில் ஏதோ ஒரு டேட்டில் இந்த ஆருத்ரா தரிசனம் வரும். அன்னைக்கு வந்து அவருக்கு முழு அபிஷேகம் பண்ணுவாங்க. நடராஜருக்கு வருஷத்துலேயே 6 வாட்டி தான் நிறைய பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ணுறது. நான் அன்னைக்கு ஆருத்ரால அப்படி பண்ணுவாங்க. அந்த ஆருத்ரான்ற பேரே ஒரு வைபான ஒரு பேர். ப்ளஸ் அவரை வந்து அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுறது எனக்கு சயின்ஸாக எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல, பட் ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம உடலில் வந்து அவ்வளோ மாற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சைட்டே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதான் நம்ம என்னென்னமோ நம்ம மனுஷங்க வந்து நிறைய கலப்படம் தானே, நிறைய திங்கிங்ஸ் இருக்கும். அதில் வந்து கெட்ட எண்ணங்கள் இருக்குது, நிறைய நல்ல எண்ணங்கள் இருக்குது, பரிதாபம் இருக்கும், அது மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். பட் அன்னைக்கு நடக்கிறது சயின்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம பாருங்கள், அந்த மனசே மாற்றிடும், நம்ம மைண்டில் ஏதோ கெமிக்கல் வந்த மாதிரி இருக்கும். அந்த இடமே ஒரு ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் பாசிட்டிவ். அது பாசிட்டிவிட்டின்னு சொல்கிறத விட ஆழ் மனசில் வந்து ஒரு விதமான ஒரு நிலை ஏற்படும். அது உணரணும். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அவரோட இடத்துல போய் அது பண்ணும்போது. அதான் எனக்கு சயின்ஸாக கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் நோ மச், பட் ஸ்பிரிச்சுவலி நான் உணர்ந்திருக்கேன். அது உணர்ந்தால் தான் கண்டிப்பாக தெரியும். இல்லைனா இவ்வளோ தூரம்லாம் சொல்லவே உங்களுக்கு முடியும். நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கோவிலுக்கு போனேங்க வந்தேங்க அப்படி தான். பட் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சன்னதிக்கு போகும்போதும் ஒரு டைம் அப்படி தான், நம்ம நடராஜர் சன்னதிக்கு போயிட்டேன். 8 o'clock க்ளோஸ் பண்ணிட்டாங்க கோவிட் டைமில். உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வெளியிலே நிற்க வச்சுட்டாங்க. இல்லைம்மா உள்ளே பூஜை போகுது, ஆனால் 8 o'clock க்ளோஸிங்கு, கவர்மெண்ட் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப நேரம் அந்த மேம் கிட்ட கெஞ்சிட்டு இருந்தேன் வெளியில், ப்ளீஸ் மேம் நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், சென்னையிலேருந்து வந்திருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் நான் இப்போ பார்த்துட்டு போயிடுறேன், அவரோட அந்த கடைசி கால பூஜை மட்டும் பார்த்துட்டு வெளியில் வந்துடுறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால அங்கே போய் வாசப்படியில் மட்டும் சுவாமி கும்பிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே போவாதீங்க, என்னை திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு. யார் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒருத்தர் ஒரு கூடையை தூக்கிட்டு வந்தார். இல்லை அவங்கள உள்ளே விட்டுடுங்க. என் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உள்ளே விட வேணான்னு சொன்னோன்னே கிளம்பிட்டாங்க. பட் நான் அங்கே ஸ்டில் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏதோ யாரோ ஒருத்தர் வருவார், அந்த கால பூஜை கூட்டிகிட்டு போவார் சிதம்பரத்தில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்தார். இல்லை அவங்கள மட்டும் உள்ளே விட்டுடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே என் பக்கத்தில் இருக்க அந்த அம்மா வந்து சரி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டாங்க. உள்ளே போனால் அவ்வளோ மக்கள், கடைசி கால பூஜைன்றதுனால ஃபுல்லாக அந்த பூஜையை பார்த்தோன்னே என்னை மறந்த ஒரு நிலை ஏற்பட்டது. தட்ஸ் அது உணரணும். உணர்ந்தாதான் நீங்கள் வந்து அது மனசில் உணர்ந்தாதான் உங்களை அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்க்குறதுக்கும் ஆள் வருவாங்க. ஜஸ்ட் லைக் தட்டில் ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கோவிலை பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா உங்களுக்கு அது மைண்டில் வராது. எல்லாமே வந்து ஜஸ்ட் போனோம் வந்தோம் அப்படின்னு ஒரு நிலை தான் வருமே தவிர்த்து நம்ம எந்த மாற்றமும் நம்மளுக்கு இருக்காது. கண்டிப்பா நீங்க சொல்லும் போது எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஃபீல் வருது இல்லையா? பட் நம்ம ஸ்டுடியோக்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்து அப்படியே நேர போன உடனே பூஜை ரூம். பூஜை ரூம்ல ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணதுன்னா, வேல் தனியா வச்சிருக்கீங்க, ஆல்சோ நாகம் சிற்பம் ஒண்ணு வச்சிருக்கீங்க இல்லையா? இதுக்கு தனியா பூஜைகள் எதுவும் பண்ணுவீங்களா? எஸ்பெஷலி ஃபார் தட் நாக சிற்பத்துக்கு வந்து இல்லை நாகம் வந்து அதான் நான் இந்த அரச மரத்தை போயிருக்கும் போது அந்த 11 times வந்து சுற்றிட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வந்து நிறைய பேர் வந்து தனக்கு கல்யாணம் ஆகணும், அப்புறம் தோஷம் போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த நாக சிற்பங்கள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும் வச்சுருப்பாங்க. சர்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது, வெரி ஷார்ப். சர்பம் வந்து இட்ஸ் வெரி ஷார்ப்பான ஒரு க்ரீச்சர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அந்த வைப்ரேஷன் வச்சு இட் கேன் டேக். எப்படின்னா பாம்புக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க காது இருக்குது கண் இருக்குது அதை வச்சு பார்க்குது அப்படிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. அது வந்து ஒருத்தவங்களோட உடம்பு சூட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்கும். பாம்பு நெளிஞ்சு வருது இல்லைங்களா, பக்கத்தில் எலி ஆகட்டும் எதுவாகட்டும், அது அசைவோ இதுவோ அந்த அதிர்வை வச்சு தான் அது உணரும் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஷார்ப்பான ஒரு குணம் இருக்குது. எனக்கு ஸ்னேக்ஸ் ஆக்சுவலாக பிடிக்கும். அதுவும் வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம இருக்கும்போது சர்பம் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் எந்த கோவில் போனாலும் எந்த கடவுளை எடுத்துக்கிட்டாலுமே வந்து சர்பம் இருக்கும். அவங்க திருமேனிலேயே அதை நம்ம பார்க்கலாம்.
ஸோ நடராஜர் சிலையில் இருக்கும், முருகருக்கு, அம்பாளுக்கு, அப்படி நிறைய இதில் ஸ்தலத்தில் வந்து சர்பத்தை பார்த்துருக்கேன். சர்பத்துக்குன்னே வழிபாடெல்லாம் இருக்குது. எனக்கு என்னமோ எனக்கு அதில் கனெக்ட் ஆச்சு. மேபி அந்த சர்பத்தை பார்க்குறதுனாலையோ உணர்றதுனாலையோ என்னமோ ஒரு ஸ்தலத்துக்குள்ளே போனாலோ நான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சிறுவர் பூங்கா இதெல்லாம் வச்சுருப்பாங்க, ஸ்னேக்ஸை வந்து பார்க்கலாம் அப்படின்னு. நீங்கள் ராஜநாகம்லாம் எப்போ பார்த்தாலும் ஐ ஹாவ் அ வைப், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எனக்கு வந்து தோணும். சில பேர் அதை அந்த கண்காட்சியாக இது பண்ணுவாங்க. எனக்கு அது கண்காட்சியாக பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. என்னடா இது ஒரு காட்சி பொருள் மாதிரி ஆயிடுச்சேன்னு தோணும். பட் அதை தாண்டி ஒரு உணர்வு இருக்குது சர்பத்துக்கிட்ட. அதனாலேயே எனக்கு என்னென்னா ஐ தாட் ஸ்டூடியோ வரும்போது இங்கே வந்து ஒரு சர்பம் வைக்கணும் அப்படின்னு. வழிபாடுன்றது வந்து எப்போவுமே நம்ம வைக்கிற மாதிரி தான், பால் இந்த மாதிரி வச்சுட்டு நாங்கள் எடுத்துருவோம். பட் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குதுன்னு நினச்சேன். ஒருத்தவங்களை வந்து ஒருத்தவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு அது வழிவகுக்கும். அதாவது நம்ம ஒன்றுமே இல்லாத போது அது ஒரு லைட் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்னேக்ஸ் ஹாவ் தட் ஒரு பர்டிகுலர் நேச்சர். எனக்குமே இது புதுசா. ஆமாம், இட்ஸ் பர்டிகுலர் நேச்சர். நீங்கள் எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஏற்படும். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாமே பொறுமையாக உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். வேல் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எனக்கு ஸோ வீடியோ பார்க்கும்போதே நிறைய பேர் சொல்லுவாங்க முருகன் எனக்கு பிடிக்கும், திருத்தணிக்கு அடிக்கடி நான் வந்து போகிற ஒரு ஆள். அதனால் வேல் வழிபாடு வந்து நான் இந்த விளக்கு கடைன்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அம்மா வந்து இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து சுவாமி பொருள்லாம் வாங்கணும். அவங்கக்கிட்ட தான் நம்ம நடராஜ சிலையெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்போ அங்கே போயிருக்கும் போது அந்த வேல் இருந்தது. அவங்க ராஜலக்ஷ்மி அம்மா தான் சொன்னாங்க, இல்லை ஸ்டூடியோவில் வேல் வைங்க அப்படின்னு. நான் நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி வேல் வச்சுருக்கேன், பட் இவ்வளோ பெருசு வந்து இல்லை. வேல் பூஜைனே நிறைய இருக்குது. நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது கந்தசஷ்டி கவசம்லாம் படிங்க, வேலுக்குன்னே நிறைய துதி இருக்கும். கந்தசஷ்டி கவசத்துலேயே வரும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஆயுதமே அதுதான் எனக்கு தோணுச்சு. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வேல் வந்து நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முருகிறது அப்படின்னு. ஆனால் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கான விஷயமும். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் அது பூஜை அதில் பார்க்கும்போதே வந்து ரொம்ப அழகாக அப்படியே ஸ்ட்ரக்சர்டா லைக் அங்கங்க இது இருந்தா அம்சமா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க திருவண்ணாமலைக்கு போயிருந்தீங்கன்னா ஃபுல்லா ஏசி தான் இருக்கும். அந்த திருவண்ணாமலை கோவில் சுத்தி ஏன்னா ரொம்ப ஹீட்டா இருக்கும்னு வச்சிருப்பாங்க, அக்னிஸ்தலம்ன்றதுனால. உள்ள போனீங்கன்னா சிவனோட கருவறை மட்டும் அவ்வளோ சூடா இருக்கும். இத்தனைக்கும் நீங்க மேல பாத்தீங்கன்னா ஏசி ரன் ஆகிற மாதிரி ஒரு இருக்கும். என்ன மழை அடிக்கட்டும் வெயில் இருக்கட்டும், அவரோட அந்த கருவறை மட்டும் அவ்வளோ ஹீட்டா இருக்கும். நீங்க போய் வந்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸே நனைஞ்சிடுவோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ அனல் இருக்கும். வசந்தபாலன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் அர்ஜுன் தாஸ் நடிக்கும் அநீதி ஜூலை 21 முதல் உலகமெங்கும். Fresh and trendy ஆடி சேல் up to 50% தள்ளுபடி. The Chennai Silks.